குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தில் வரும் அந்தணர் ஒழுக்கம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அந்தணர் ஒழுக்கம், அதாவது அந்தணர் ஒழுகும் முறை அப்படின்னு அர்த்தம். பாடல் 224. பிறவியை அறுப்பர் அந்தணர் ஆவோர் அறுத்தொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் தம் தவ நற்கருமத்து நின்று ஆங்கு இட்டு சந்தியும் ஓதி சடங்கு அறுப்போர்களே. அறுதொழில் அப்படின்னா பிறப்பை அறுக்கும் செயல். செந்தழல் ஓம்பி அப்படின்னா வேள்வி தீயை வளர்த்து. சடங்கு அறுப்போர் அப்படின்னா சடங்கை செய்பவர். அந்தணரான அறவோர் பிறவியை ஒழிக்கும் தொழில் பூண்டவர் ஆவர். அவர் முன் சொன்ன வண்ணம் அக்னி காரியம் செய்து 3 வேளைகளிலும் தமக்குரிய தவமான நல்ல செயலை தவறாமல் செய்துவிட்டு மாலை கடன்களையும் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 225. துரிய நிலையில் விளங்குவார் வேதாந்தம் கேட்க விருப்பொடு 30 போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் எனாது கண்டு இன்புறுவோர்களே. தத்துவமசி அப்படின்னா அது நீயாய் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிளஸ் தத்துவம் பிளஸ் அசி அப்படின்னு பிரிக்கணும். இந்த 3 சொல்லையும் கடந்த போது விளங்குவது சிவம் அப்படின்னு அர்த்தம். போதாந்தம் அப்படின்னா அறிவின் எல்லை. அந்தணர் அக்னி காரியம் செய்து தத்துவமசி என்ற பெரு வாக்கியத்தில் அடங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம். வேதத்தின் முடிவான உபநிடதத்தின் உண்மையை அறியும் விருப்பத்துடன் தத்துவமசி என்ற 3 சொற்களின் முடிவான ஓங்காரத்துள் பொருந்தி நாதம் கடந்ததாயும் உபநிடதத்தின் உச்சியாயும் விளங்கும் தலைவனை இதுதான் முடிவு என்று எண்ணாமல் முப்பதத்தையும் கடந்து துரிய நிலையில் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 226. காயத்ரி மந்திரத்தால் வெற்றியுறுவர் காயத்ரியே கருது சாவித்திரி ஆய்தர் குவப்பர் மந்திரம் ஆங்கு உண்ணி நேயத்தேர் ஏறி நினைவுற்று நேயத்து ஆய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. காயத்ரி அப்படின்னா ஒளியை வேண்டி கதிரவனை வணங்குவதற்கான மந்திரம். நேயத்தான அப்படின்னா சிவமான நேய பொருளுடன் பொருந்தி அப்படின்னு அர்த்தம். சாவித்ரி அப்படின்னா கலைமகள். காயத்ரியாய் எண்ணப்படும் கதிரவனான சாவித்திரியை அதற்குரிய மந்திரத்தை செபிக்க அந்தணர்கள் விழைவார்கள். அன்பு என்னும் தேரில் ஏறிச் சென்று சிவம் என்னும் நேய பொருளோடு பொருந்தியவராக தனுபுவன போகங்கள் என்ற காரியங்களை விரும்பாது வென்று விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 227. குற்றம் அந்தணர் இயல்பு பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குருநெறியால் உரை கூடி நால்வேத திருநெறியான கிரியை இருந்து சொரூபமதானோர் துகளில் பார்ப்பாரே. பெருநெறி அப்படின்னா முக்தி நெறி. குருநெறி அப்படின்னா சன்மார்க்கம். பிரணவம் அப்படின்னா அது ஒரு மௌன நிலை. இது ஆ உ இம் விந்து நாதம் என்ற 5 பிரிவாய் உள்ளது. ஓம் என்ற ஓசையை மௌனமாக மனதுக்குள் ஓதும் போது அது மூலாதாரம் தொடங்கி கண்டத்தின் மேல் ஒளியாய் உள்ளது. இது சூக்கும பிரணவம் தூல பிரணவம் என்று 2 வகைப்படும். கண்டத்தின் நின்று வைகரி வாக்கோசையுடன் வெளியே பாய்வது தூல பிரணவம். அங்கனம் வெளியே செல்லாது கபாலம் நோக்கி செல்வது சூக்கும பிரணவம். துகள் அப்படின்னா குற்றம். வீடு பெற்று நெறியான பிரணவத்தை தெளிந்து குரு உபதேசம் பெற்று தத்துவமசி என்ற பெரு வாக்கியம் உணர்த்தும் அத்வைத நெறியிலே அக வழிபாட்டில் இருந்து பிரம்மஸ்வரூபம் ஆனவர் குற்றம் அற்ற அந்தணர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 228. பிரம்மம் ஆகும் நிலை சத்தியமும் தவம் தான் அவன் ஆதலும் எய்த்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும் ஒத்த உயிர்கள் உண்டாய் உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. சத்தியம் அப்படின்னா உண்மை.
தவம் அப்படின்னா உள்நோக்கம், தான் அவன் ஆதல் அப்படின்னா தனக்கென செயலின்றி எல்லாம் சிவன் என எண்ணி இருத்தல், எய்த்தகும் அப்படின்னா இளைப்பை தரும், இந்தியம் அப்படின்னா இந்திரியம் அப்படின்னு அர்த்தம், ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லலாம், பெத்தம் அப்படின்னா பந்தம், மெய்ப்பொருளை அகத்தே கருதி தற்போதம் அற்று இளைப்பை தரும், இந்திரியங்களை புழன்வழி செல்லாமல் தடுத்து இருவினை ஒத்த உயிர்களாய் ஞானத்தை அடைந்து பந்தத்தை நீக்கி பிரம்மம் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 229. ஆசையில்லாத இடமே வேதாந்தம். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்திலர், வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. வேதாந்தம் அப்படின்னா உபநிடதம், வேட்கை அப்படின்னா விருப்பம், வேதத்தின் முடிவினை உண்மை பொருளை உணர்ந்தவர் ஆசையை விட்டுவிடல் வேண்டும். வேதத்தின் முடிவான உபநிடதத்தை கேட்க விரும்பும் அந்தணர் வேதாந்தத்தை கேட்டும் தம் ஆசையை அவர் விடவில்லை. ஆசையை விட்ட இடமே வேதத்தின் முடிவாகும். வேதாந்தத்தின் பொருளை உணர்ந்து கேட்டவர் ஆசையை விட்டவரே ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 230. நூலையும் சிகையையும் கொள்வதுடன் உண்மையையும் உணர வேண்டும். நூலும் சிகையும் நுவலின் பிரம்மமோ நூலது கார்பாச நுண்சிகை கேசமம், நூலது வேதாந்த நுண்சிகை ஞானமாம் நூலுடை அந்தனர் காணு நுவலிலே. கார்பாசம் அப்படின்னா பருத்தி பஞ்சு, சிகை அப்படின்னா குடுமி, நூல் அப்படின்னா பூநூல், 3 புரிகளால் ஆனது. இடைக்கலை பிங்களை சுழுமுனை என்னும் 3ஐயும் ஒன்றாக்கிய போதுதான் தெளிவு தோன்றும். கூறுமிடத்து பூநூலும் சிகையும் வைத்திருந்தால் அந்தன்மை ஆகுமா? பூநூல் என்பது பருத்தி பஞ்சு, சிறிய சிகை மயிர் ஆகும். இடைக்கலை பிங்களை சுழுமுனை என்ற 3 நாடிகளையும் ஒன்றாக ஆக்கி உணர வேண்டும். அதுவே மறைமுடிவு. அதன் பயன் பிரம்ம நாடி சிறந்து சிரசில் ஞானம் விளங்கும். கூறுமிடத்து பூநூலை அணிந்த அந்தனர் அறிவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 231. அந்தனர் ஆகாதவர் சத்தியமின்றி தனிஞானம் தானின்றி ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி பத்தியும் இன்றி பரனுண்மை இன்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாம் அன்றே. சத்தியம் அப்படின்னா உண்மை பொருள், தனி ஞானம் அப்படின்னா தன்னை உணரும் ஞானம், ஓரும் அப்படின்னா உண்மையை உணரும், பரன் அப்படின்னா மேலானவன், பிராமணர் அப்படின்னா அந்தனர், மெய்ப்பொருள் அறிவு இல்லாது தன்னை உணர்கின்ற ஞானமும் இல்லாது மனதோடு பொருந்திய ஆசைகளை விடுத்து உண்மையை உணரும் உணர்வும் இல்லாது உண்மையான பக்தியும் இல்லாது மேலான ஒரு பொருள் உண்டு என்ற நினைவும் இல்லாது அறியாமை உடைய மூடர் அந்தனர் ஆக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 232. ஒளியுடன் நிற்பர் திருநெறி ஆகிய சித்து அசித்து இன்றி குரு நெறியாலே குருபதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய்மறையோர்க்கே. சித்து அப்படின்னா அறிவு, அசித்து அப்படின்னா அறியாமை. இவ்விரண்டும் நீங்கி மெய்ஞான நெறியில் நிற்றல் சித்து சித்தின்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது சித்து அசித்து இன்றி அப்படின்னு எடுத்துக்கணும். மேன்மையுடைய பிரணவ நெறியில் அறிவும் அறியாமையும் இன்றி குருவினது உபதேசத்தினால் திருவடியை அடைந்து பிரணவ நெறியில் செல்வத்தால் புறக்கிரியைகளை விட்டிருக்கும் தூய அந்தனர்க்கு பொருந்தி நிற்பது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 233. அந்தனர் வேதத்தை மட்டும் ஓத வேண்டும். மறையோர் அவரே மறையவரானால் மறையோர் தம் வேதாந்தம் வாய்மையில் தூய்மை குறையோர் தன் மற்றுள்ள கோலாகலமென்று அறிவோர் மறைய தெரிந்தந்தனர் ஆமே. கோலாகலம்னா ஆரவாரம். அந்தனர் உண்மையில் வேதங்களை மட்டும் ஓத வேண்டும், மற்றவற்றை ஓதுவது ஆடம்பரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். வேதங்களை பொருள் உணர்ந்து ஓதுபவரே அந்தனர் ஆவார்கள். மறையவரின் வேதாந்தம் உண்மையாய் தூய்மை உடையது. வேதம் அல்லாத
மற்ற குறையுடைய நூல்களை கற்றல் என்பது ஆரவாரத்துக்கே ஆகும். இவ்வாறு அறிந்து அதனை ஒதுக்குபவர் வேதம் ஓதிய அந்தணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 234. உண்மை அந்தணர் அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தணர் சேரும் செழுப்புவி நந்துதலில்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. அந்தன்மை அப்படின்னா அழகிய அருள் உடைமை, அருமறை அந்தம் அப்படின்னா வேதத்தின் முடிவு, அந்தி சந்தி அப்படின்னா காலை மாலை, பண்ணும் அப்படின்னா செய்வர், எல்லா உயிர்களிடமும் கருணை உள்ளம் கொண்டு அரிய வேத முடிவான சிவத்தை இடைவிடாமல் நினைப்பவர் அந்தணர். அவர் அடைவது வளமான பூமி, அது வளம் குன்றுவது இல்லை. அந்த நாட்டின் மன்னனும் நல்லவன் ஆவான். அந்நாட்டு அந்தணர் காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் ஆகுதி செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 235. சித்தி எய்துவர் வேதாந்த ஞானம் விளங்க விதி இலோர் நாதாந்த போதம் நணுகிய போக்கது போதாந்தமாம் பரன்பால் புக புக்கதால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நன்னுமே. பரனை அடையின் முத்தியுடன் சித்தியும் எய்தலாம். நாதாந்தம் அப்படின்னா நாதத்தின் முடிவு, போதாந்தம் அப்படின்னா அறிவின் முடிவு, வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிவான உபநிடதம் புகட்டும் நெறி அப்படின்னு அர்த்தம். வேதாந்த நெறியில் நிராசையாய் நின்று ஞானம் அடைவதற்கு உரிய ஊழ் இல்லாதவர் நாதாந்த முத்திப்பதம் அடைவார்கள். அறிவின் முடிவாம் ஞானம் உண்டாக பெற்று பரத்தை அடைந்தால் நாதாந்த முத்தியுடன் இந்த உலகத்தில் சித்தியும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 236. சிவனையே நாடுவர் ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம் பல பேசினும் வென்று விளங்கும் விகிர்தனை நாடுவர் சென்று வணங்கும் திருவுடையோரே. 1 என்பது பிராணன், 2 என்பது உச்சுவாசம் நிச்சுவாசம் என்பன. உச்சுவாசம் அப்படின்னா மூச்சை உள்ளே இழுத்து வாங்குதல், நிச்சுவாசம் அப்படின்னா மூச்சை வெளிவிடுதல், விகிர்தன் அப்படின்னா சிவன், அதாவது ஒருவரால் ஆக்கப்படாதவன் அப்படின்னு அர்த்தம். பிராணனும் உச்சுவாச நிச்சுவாசங்கள் அடங்கிய காலத்து மகிழ்ச்சியாய் இருந்து நல்லதே பேசிக்கொண்டு இருந்தாலும் மேலான முக்தியை பெறுகின்ற செல்வர்கள் யாவற்றையும் கடந்துள்ள சிவத்தையே நாடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 237. ஆகுதி உண்ண பற்றுகள் நீங்கும் தானே விடும் பற்று இரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏது ஒன்றை நாடாது பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய் ஓம்மேவும் ஓராகுதி அவி உண்ணவே. பற்று அப்படின்னா நான் என்னும் அகப்பற்று, எனது என்னும் புறப்பற்று, தரித்திட அப்படின்னா நீங்கிட, நானே விடப்படும் அப்படின்னா அகங்காரம் நீங்கும், பிரணவம் அப்படின்னா சிவம், ஆகுதிகள் உண்டால் பற்றுகள் நீங்கும் அப்படின்னு அர்த்தம். இறைவனை என்ன அகப்பற்று புறப்பற்று தாமே விட்டு நீங்கும், அகங்காரம் அழியும், பின்னர் எந்த ஒன்றையும் நாடாது தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனை போல புண்ணியத்தை விரும்பியவனாய் ஆகுதி செய்யப்படும் அவியை உண்ணவே பிரணவம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ராசதோடம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.